500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் கூட அந்த நோட்டுகளை வாடிக்கையாளர்களிடமிருந்து வாங்குவதை நிறுத்திவிட்டன. ஆனால் மனிதாபிமானத்துடன் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்கிக் கொண்டு மகத்தான சேவையாற்றி வருகிறார் கோவையை சேர்ந்த வைரமணி என்ற பெண். கோவை மாநகராட்சி சுடுகாட்டில் பணியாற்றி வரும் வைரமணி உடல்களை எரிப்பதற்காக உறவினர்கள் கொடுக்கும் செல்லாத காசையும் வாங்கிக் கொள்கிறார். உறவினரை இழந்து சோகத்தில் தவிக்கும் நபர்களிடம் பேரம் பேசுவது நியாயமாக இருக்காது என்ற காரணத்தால் அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டு அதை வங்கியில் மாற்றிக்கொள்வதாகவும் கூறுகிறார் இந்த பெண்மணி. திடீர்னு இது பண்ணுறதுனால யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிறவங்க சில்லறை இருக்கிறவங்க கொண்டு வந்து தருவாங்க. சில்லறை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம கஷ்டப்படுறவங்க இதாக்கா இருக்குதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கக்கான்னு கொடுக்குறத நான் வாங்கித்தான் ஆகணும். சரி இருக்கிறத கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் இன்ன வரையிலும் சொல்லிகிட்டு இருக்கேன்.